ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு பாத்ரூமில் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை 2018 திருப்பூரில் நடந்தது. இந்த கதையில் வர நபர் பேர் பிரணீத். இவர் சென்னையில் ஒரு ஃபேமஸான ஏரியாவில் துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் தன்னோட கடைக்கு துணிகளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வழக்கமாக திருப்பூர் போய் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறது இவரோட வழக்கம். இப்படி 2018 தீபாவளிக்கு அவரோட கடைக்கு துணிகளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் துணிகளை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு வாரம் தங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம பிரணீத்துக்கு வருது. அந்த டைமில் அவர் நண்பர் மூலமாக அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூம் அமைத்து தரப்படுது. அன்னைக்கு நைட்டு அந்த ரூமில் நம்ம பிரணீத் தங்கியிருக்க அவருக்கு சாப்பாடு அவர் ஃப்ரெண்டு மூலமாக அரேஞ்ச் பண்ணப்படுது. அவரும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ரூமில் தூங்கி கழிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவரோட பிஸ்னஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய கம்பெனிகளில் ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கடைக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸை வாங்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3-4 கடையில் அதாவது கடைன்னு சொல்கிறத விட 3-4 கம்பெனியில் போய் ஆர்டர்ஸை கொடுத்துட்டு அந்த மொத்த ஆர்டரும் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் போன அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ரூமில் ஒரு நாள் தான் நம்ம பிரணீத் ஸ்டே பண்ணியிருப்பார். அதுவும் திருப்பூர் போன அன்னைக்கு நைட்டு மட்டும்தான். அதுவும் காலையிலேயே குளிச்சுட்டு இவரோட துணி கடைக்காக ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி ஏறி இறங்குறதுனால இவர் ரூமில் தங்குறதுன்றது ரொம்ப அரிதாகவே இருந்தது. இதனால் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் கேட்டு வந்தார்ல அந்த வாடகை ரூமுக்கு. அந்த ஒரு வாரத்தில் அந்த ஃபஸ்ட்டு டே நைட்டும் அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாட்கள் அவர் அந்த ரூம் பக்கமே போல் இந்த பிஸ்னஸ் விஷயமா அலையிறதும் ஒரு விடிய காலையில் வரதும் திருப்பி குளிக்கிறதுமா இப்படியே தான் போயிட்டு இருந்தார். ரூமில் தங்குறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இவருக்கு கிடைக்கல. ஓரளவுக்கு அவர் கடைக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ஆர்டர் கொடுத்து முடிச்சிடுறாரு. அந்த 6வது நாள் மதியமே நம்ம பிரணீத் டயர்டாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால அந்த ரூமுக்கும் போய்ட்றாரு. அந்த ரூமுக்கு போயிட்டு வெளியேருந்து ட்ரிங்க்ஸ்லாம், அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகம் கிடையாது, லிமிட்டாக குடிப்பார். ஸோ அலைச்சல் காரணமாக, உடம்பு வலி காரணமாக இவர் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மத்தியானமே அந்த வாடகைக்கு எடுத்த ரூமுக்கு போய் சேர்ந்துடுறாரு. அன்னைக்கு மதியம் நல்லா மது அருந்திட்டு நல்ல போதையில் படுத்து நம்ம பிரணீத் தூங்குறாரு. அன்னைக்கு நல்ல மது அருந்திய பிரணீத் சாப்பிட மறந்து நல்லா தூங்கிட்டுறாரு. இப்படியே பிரணீத் தூங்கிட்டு இருக்க மணி 9 ஆகுது. 9 மணிக்கு எழுந்த பிரணீத்துக்கு செம பசினே சொல்லலாம். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் மதியம் வாங்கிட்டு வந்த சைட் டிஷ்ஷு, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போகலான்னு ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தான் அந்த ரூமில் இருக்கிற ஒரு அதிபயங்கர அமானுஷம் நம்ம பிரணீத்துக்கு நடக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்த பிரணீத் என்ன பண்ணுறாருன்னா, உடம்பு அசதிக்காக குளிச்சா சரியாயிடும்ன்ற ஒரு நிறைய பேர் மனநிலை இருக்கும். அந்த ஒரு மனநிலையில் நம்ம பிரணீத் பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம், நாளையோட இந்த ரூமை காலி பண்ணிவிடுவோம், நாளைக்கு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சென்னை கிளம்ப வேண்டியதான். பிரணீத் ஃபஸ்ட்டு பாத்ரூம் உள்ளே போன உடனே டாய்லெட் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருக்கிற ரூமில் அந்த டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது. நம்ம இந்தியன் டாய்லெட் மாடல் கிடையாது, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. கிட்ட போயிட்டு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மூடியை திறக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மூடியை திறந்த பிரணீத்துக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு தலை மாதிரியான ஒரு உருவத்தில் ஒரு உருவம் தென்படுது. என்னடா இது, டாய்லெட்குள்ளே ஏதோ இருக்குது
அவர் போதையில் இருந்த காரணத்தினாலையும் நல்ல தூங்கி எழுந்த காரணத்தினாலையும் அவருக்கு தான் ஏதோ தப்பாக தெரியுதா, இல்லை நம்ம கண்ணு தான் கொஞ்சம் இதாக இருக்கா, கோளாறாக இருக்கான்ற ஒரு இது கன்ஃபியூஸில் மூஞ்சில் தண்ணி அடிச்சுட்டு, பைப்பை திறந்து மூஞ்சில் தண்ணி அடிச்சுட்டு திருப்பியும் அந்த இடத்த போய் பார்க்குறாரு. அப்படி பார்த்த பிரணீத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்குள்ளே ஒரு பெண்ணோட தலை இருக்குல்ல, பெண்ணோட தலை, அந்த தலையோட நிழல் மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்படிரா வெஸ்டர்ன் டாய்லெட்குள்ளே பெண் தலையோட நிழல் உள்ளே இருக்கும், எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாத பிரணீத் பாத்ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. மேலே எட்டி பார்க்குறாரு, மேலேயும் ஒன்றுமே இல்லை. சைடில் பார்க்குறாரு, சைட்லேயும் யாரும் இல்லை. திருப்பி கண்ணை நல்லா கசக்கிட்டு அந்த டாய்லெட் உள்ளே பார்க்குறாரு. அப்போது அவர் பார்க்குறது ஒரு வயதான ஒரு பெண்ணோட தலை. அந்த தலை எப்படி இருக்குன்னா, ரொம்ப மூஞ்செல்லாம் சுருங்கி முடிகள் அப்படியே படர்ந்து இருக்குது, கடல் பாசி போல் படர்ந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அந்த முடிகள் அப்படியே அந்த டாய்லெட்டுக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மேலே வரைக்கும் படர்ந்து இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு நம்ம பிரணீத். பார்த்தும் பயப்படாத பிரணீத் அவரோட கண்ணை அவராலே நம்ப முடியலன்றதை மட்டும்தான் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவரால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஒரு பெண்ணோட தலையை இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்குள்ளே உள்ளே செலுத்த முடியும்? அப்படியே செலுத்தினாலும் யாராவது கழுத்தை வெட்டி இதுக்குள்ளே வச்சுட்டு போயிருந்தா துர்நாற்றம் வீசியிருக்கும். அதுவும் அடிக்கலை. நான் ரூமோட லாக்கை பூட்டிட்டு சாவியும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படி அதுக்கும் மீறி இந்த டாய்லெட்டில் இந்த தலை எப்படி வந்ததுன்ட்டு அவர் ஒரு அரை நிர்வாணம்னே சொல்லலாம். அதாவது உள்ளாடை மட்டும் அணிந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. அந்த டாய்லெட்டை பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சுயநிலைக்கு வராரு. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த உருவத்தை என்னன்னு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிவிடுவோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மாஃப் ஸ்டிக்கு, அதாவது அந்த பாத்ரூம்லாம் கீழே துடைப்பாங்க, டைல்ஸ்லாம் துடைப்பாங்கல்ல நம்ம ஹாலில், அந்த மாஃப் ஸ்டிக்கு பக்கத்தில் இருக்குது. அதை எடுத்து அந்த தலை மேலே அழுத்தி பார்க்கலான்னு ஒரு தப்பான முடிவு. அந்த நேரத்தில் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருந்த அந்த தலை, அந்த கிழவியின் தலை, அந்த வயதான உருவம் கொண்ட அந்த தலை நம்ம பிரவீனை மேல் நோக்கி ஒரு அகண்ட பார்வைன்னு சொல்லலாம், அகலமான பார்வை, அப்படியே கண்ணை விரித்து நம்ம பிரணீத்தை பார்க்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த அடுத்த செகண்டு பிரணீத்துக்கு கை கால்லாம் வெடன்னு ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாஃப் ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு அவர் உள்ளாடையோ நின்று இருந்தால அவசர அவசரமாக அவரோட ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே குடுகுடுன்னு ஓடி வராரு. கடகடன்னு வெளியே ஓடி வந்துட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சடனாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்குள்ளே ஒரு சலசலக்கும் ஒரு சத்தம் கேட்குது. அதாவது தண்ணியை நீங்கள் மொண்டு கீழே ஊற்றுனா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் அந்த டாய்லெட்லேருந்து கேட்குது. உடனே சுதாரித்த பிரணீத் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாய்லெட்டை நம்ம மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் அந்த டாய்லெட்டை மூட ஆரம்பிக்கிறாரு. மூடிட்டு அது மேலே பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி அந்த மூடி மேலே வச்சுட்டு அங்கே இருக்கிற ஷாம்பு பாட்டில், ப்ரெஷ்ஷு கிரிஷ்ஷுன்னு பயத்தில் எல்லாத்தையும் அது மேலே வச்சு கதவை மூடிட்டு அந்த கதவு ஓரத்தில் காது வச்சுட்டு பொறுமையாக கேட்டுட்டு நிற்கிறாரு நம்ம பிரணீத். ஒரு சிறிது நேரம் கழித்து அந்த பாத்ரூம் உள்ள ஒரு மாதிரி ஒரு முணுமுணுக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம பிரணீத்துக்கு பயம் பயங்கரமாக அதிகமாகிட்டே வருது. அதுக்கப்புறம் அந்த டாய்லெட்லேருந்து வெளியே யாரோ இறங்கி வர மாதிரியும், இப்போ தண்ணி காலோடு நம்ம நடந்தாலோ இல்லை தண்ணியில் நடந்தாலோ ஒரு சவுண்டு கேட்கும் தெரியுமா, அந்த சவுண்டு அந்த பாத்ரூமில் கேட்க ஆரம்பிக்குது. பிரணீத்துக்கு இங்கேருந்து உயிர் தப்பிச்சா போதுன்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து ட்ரெஸ்ஸு பேண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அவசர அவசரமாக கதவை கூட மூடாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து செக்யூரிட்டி பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அந்த செக்யூரிட்டி எது சொன்னாலும் நம்பலை. அதனால் என்ன பண்ணுறாருனா, இந்த ரூம் வாடகை கொடுத்தாருல அவர் ஃப்ரெண்டுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, உடனே வாடா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இரவு ஒரு 12-12:30 இருக்கும். நம்ம பிரணீத்தோட ஃப்ரெண்டு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து சேர்றாரு. பிரணீத்தை பார்த்து, ஏன்டா என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துட்டு ஃபோன் பண்ணேன், என்ன ப்ராப்ளம், நான் ரொம்ப வருஷமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாடகை விட்டுருக்கேன், இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதில்லடா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டு அந்த ரூம்குள்ளே பிரணீத்தும் அவரோட ஃப்ரெண்டும் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போன நம்ம பிரணீத் ஃப்ரெண்டு இவர் சொன்னதை நம்பாமல் சடனாக போயிட்டு பாத்ரூம் கதவுலாம் திறந்து பார்க்குறாரு. நம்ம பிரணீத் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே
அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி, இருக்கிற ஷாம்பு, சோப்பு, ப்ரெஷ்ஷு எல்லாமே பயத்தில் அடுக்கி வச்சுட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டு வெளியே வந்திருப்பார்ல, அந்த விஷயம் இப்போ தலைகீழாக மாறி இருக்கு. இவர் வச்சுட்டு வந்த அந்த பக்கெட்டு எல்லாமே உடஞ்ச நிலமையில் இருக்குது. சோப்பு, அந்த ஷாம்பு பாட்டில், ப்ரெஷ்ஷு இது எல்லாமே தூக்கி எறியப்பட்டிருக்கு. நம்ம பிரணீத்துக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, நான் இது எல்லாத்தையும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே வச்சு மூடிட்டு வந்தேன். இது எப்படி தூக்கி எறியப்பட்டிருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. தயவு செய்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பிரணீத் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரணீத்தோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாத்ரூம் மட்டும் சோதித்து பார்க்கல, அவர் ரூம் ஃபுல்லாக சோதித்து பார்க்குறாரு. சோஃபாவெல்லாம் தூக்கி பார்க்குறாரு. என்னடா பேய் இருக்குன்னு, தலை இருக்குன்னு, தலைமுடி அப்படியே கடல் பாசி மாதிரி படர்ந்து இருக்குன்னு சொன்னேன், ஒரு முடி கூட இந்த இடத்துல காணுமே, ஏன்டா இப்படி பயந்து சாவற, என்ன போதை அதிகமாகிடுச்சா அப்படின்னு பிரணீத்தை பார்த்து அவரோட நண்பர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பிரணீத்துக்கு இதை எப்படி உண்மைன்னு உனக்கு தெரிய வைக்கிறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தாலும் ஒரு விதமான பயத்திலே இருக்கார். அந்த பயத்தோடவே அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பியும் அந்த பாத்ரூம் உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குதா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நிரூபித்து ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த பாத்ரூம் உள்ள போயிட்டு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை சுற்றி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்கே அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் கீழே நம்ம பிரணீத் பார்க்கும்போது ஒரு நீண்ட முடி ஈரத்தில் நனைஞ்சு அப்படியே ஒரு சுருண்டு பால் மாதிரி இருக்கிறத பிரணீத் கவனிக்கிறாரு. இந்த முடியை பார்த்த அதிர்ச்சியில் பிரணீத் அவரோட நண்பரை கத்தி கூப்பிடுறாரு. நான் சொல்கிறத நம்பலைல்ல, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய முடி, அதுவும் இவ்வளோ முடி எப்படி வந்தது, நீயே சொல்லு. அந்த முடியை காட்டுறாரு. அந்த முடியை பார்த்த அந்த நொடி தான் நம்ம பிரணீத்தோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பயம் உண்டாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் பிரணீத் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்போது இந்த டாய்லெட்டை திறந்து பாடுறா, எனக்கு பயமாக இருக்குது, நீ ஒரு வாட்டி திறந்து பாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. ஒரு விதமான பயத்திலேயே அந்த ஃப்ரெண்டும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மேலே இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ண கிட்ட நெருங்கி போகிறாரு. அந்த நேரத்தில் பிரணீத் அவரை சடனாக கூப்பிட்டு, டே ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போது அந்த ஃப்ரெண்டு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அவர் சொன்ன அந்த பெண்ணோட தலை எப்படி இருந்ததுன்னா, தோல் எல்லாம் உறிஞ்சி கண்ணெல்லாம் வெளிரி போய் பெரிய அகண்ட கண்ணாகவும், நம்ம பிரணீத்தோட ஃப்ரெண்டை அப்படியே தலையை நிமிர்த்தி வாயை திறந்து அதோட கொடூரமான உருவத்தை, அந்த மூதாட்டியோட தலை அவ்வளோ கொடூரத்தை நம்ம ஃப்ரெண்டுக்கு காட்சியாக வாயை திறந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த நம்ம பிரணீத்தோட ஃப்ரெண்டு அலறி அடிச்சுட்டு கீழே வலிக்கு விழுந்து தடன்னு 2 பேரும் ஏஞ்சி அந்த ஹாலுக்கு போயிட்டு கதவை சாத்துறாங்க. அந்த கதவை சாத்திட்டோம், அந்த கதவு பக்கத்தில் நின்று அந்த சவுண்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி முனங்கல் சத்தமாகவும் அலறல் சத்தமாகவும், அதுவும் இல்லாமல் பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்கவும் ஆரம்பிக்குது அந்த டாய்லெட்குள்ளே இருந்த அந்த தலை, கிழவியின் தலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த ரூமை கதவை தாப்பால் போட்டுட்டு பாத்ரூம் கதவை தாப்பால் போட்டுட்டு வெளியே நிற்கும்போது நம்ம ஃப்ரெண்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பொறுமையாக திறந்து பார்க்குறாரு. அப்போது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லேருந்து அந்த கடல் பாசி போல் படர்ந்து இருந்ததுன்னு சொன்னல அந்த முடிகள் எல்லாம் குட்டி குட்டி பாம்பு மாதிரி தனியாக பெயர்ந்து அங்கங்கே நகர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த நம்ம பிரணீத்தோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் வைத்த கலக்கல் ஏற்பட்டு டர்ராகி அந்த ரூமை சாத்திட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். விட்டு வெளியே ஓடி வந்த 2 பேரில் அவரோட நண்பர், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நீ நைட்டு எப்படியாவது சமாளிச்சுக்கோ, இல்லை என் கூட வா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிட்டு நம்ம பிரணீத் வராரா இல்லையான்னு பார்க்க கூட இல்லை, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டார். பிரணீத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ரூம்குள்ளே அவரோட பர்ஸு, ஃபோனு, வாட்சு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த ரூம்குள்ளே தான் இருக்குது. இப்போது அவரோட பொருளை எடுக்கணும். அதுக்கு பிரணீத்துக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ரூமில் போய் தான் ஆகணும். வேறு வழி தெரியல. மணி 2-2:30 மேலே ஆயிடுச்சு. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனால் தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பிரணீத்து சடனாக போயிட்டு அந்த கதவை திறக்கிறாரு. திறந்து பொறுமையாக அந்த அறைக்குள்ளே நுழைந்த நம்ம பிரணீத்து எல்லாத்தையும் கடன்னு எடுத்து பேக் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த பிரணீத் மனசுக்குள்ளே அந்த பாத்ரூமில் இருக்கிற உருவம் போயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அந்த பயங்கரமான ஒரு அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்கு. அந்த பயத்தை கூட பொருட்படுத்தாமல் அவர் பொறுமையாக அந்த பாத்ரூம் கதவை பார்க்குறாரு. பொறுமையாக கிட்ட போய் திறக்க ஆரம்பிக்கிறாரு.
திறந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை சுற்றி சின்ன சின்ன முடிகள் அங்கங்கே கிடக்கு. ஆனால் இந்த டைம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மூடி இருக்குது. இதை பார்த்த உடனே அவர் என்ன தோணுச்சுன்னு தெரியல. அங்கே ஃப்ளஷ் பட்டன் இருக்கும். அதாவது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பட்டன் பண்ணால் தண்ணி சுற்றி வரும். அந்த ஃப்ளஷ் பட்டனை அழுத்தி விட்டுட்டு கடகடன் ரூமை சாத்திட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. மெயின் கதவை பூட்டு போட்டுட்டு அந்த கதவு ஓரத்தில் காது வச்சு பார்க்குறாரு. அந்த ரூம்குள்ளே அந்த தண்ணி சலசலன்னு ஒரு ஃப்ளஷ் ஆகும்போது ஒரு சவுண்டு வரும் தெரியுமா? அந்த சவுண்டு மட்டும் கிளியராக கேட்குது. பொறுமையாக அந்த சவுண்டு நிறுத்தின உடனே திருப்பியும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் பின்னாடி ஒரு தண்ணி சேமித்து வைக்கிற ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே தண்ணி திருப்பியும் ரீஃபில் ஆகும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டும் கிளியராக அந்த ரூம்குள்ளேருந்து கேட்குது. இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருந்தவர் வேறு ஏதாவது சத்தம் கேட்குதா, அந்த முணுமுணுப்பு சத்தம் கேட்குதான்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரு நம்ம பிரணீத். ஒரு கட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமுன்னு சொல்லலாம், ஒரு அகண்ட சிரிப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான குரலில் ஆக்ரோஷமான சிரிப்பை இது வரைக்கும் தன்னோட வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு குரலை கேட்டதும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பயத்தை அவரோட வாழ்க்கையில் அனுபவித்ததும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த பாத்ரூம்லேருந்து கேட்டிருக்கு. இதுக்கு மேலே இங்கே நின்னா நம்ம உயிர் போயிடும்னு அதை உணர்ந்த நம்ம பிரணீத் அங்கேருந்து கடகடன் இறங்கி ரோட்டில் போய் ஒரு மேஜை, அதாவது உட்காந்து இந்த பார்க்கிங் ஸ்லாட்லலாம் இருக்கும், நடைபாதையெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல போய் உட்காந்துட்டார். அந்த மேஜையில் இரவு முழுக்கையும் அந்த மேஜையிலே கழிக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் எந்த காரணத்துக்காக இங்கே திருப்பூரில் வந்து தங்கினாரோ அந்த கம்பெனியெல்லாம் போயிட்டு எனக்கு என்னோடய கடைக்கு இந்த ஏரியாவுக்கு எனக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சிருங்க, நான் இன்றைக்கே ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பிட்டார் பிரணீத். அதுக்கப்புறம் சென்னை வந்த பிரணீத் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எதனால் இப்படி நடந்ததுன்னு நிறைய விஷயம் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த பிரணீத்தோட நண்பர் இப்போ வரைக்கும் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த வீடை நான் அடுத்த 2 மாதத்துலேயே விற்றுட்டேன், இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அமானுஷம் நிறைந்த விஷயத்தில் நம்ம தலையை விட்டால் நம்மளோட வாழ்க்கை பாதிக்கும், நம்மளோட தொழில் பாதிக்கும்ன்ற ஒரே நினைப்பில் அந்த வீடை விற்றுட்டு அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை, நானும் எங்கேயும் போய் விசாரிக்கலை, நீயும் அதை பற்றி மறந்துடுன்னு சொல்லி அவரோட நண்பர் அங்கேயே ஃபோனை கட் பண்ணுறாரு. பிரணீத்தும் தன்னோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில் நான் சொன்ன அந்த பிரணீத்ன்ற பெயர் உண்மை கிடையாது. நம்மளுக்கு இந்த கதையை ஷேர் பண்ண அந்த பிரணீத்ன்ற நம்பர் அவரோட பெயரை குறிப்பிட வேணாம் அப்படின்னு என்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தார். அதுவும் இல்லாமல் இந்த கதையில் வர கடை சென்னையில் ஒரு ஃபேமஸான ஏரியாவில் தான் இருக்குது. அந்த கடையோட பேரை கூட மென்ஷன் பண்ண வேணான்னு ரொம்ப தீர்க்கமாக என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த ஒரு காரணத்தினால நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டுக்கிட்ட ரெக்வெஸ்ட்னால நான் அந்த கடை பேரையும் நம்ம அந்த பர்சன் பேரையும் சொல்லாமல் நானாக ஒரு பேரை க்ரியேட் பண்ணி தான் சொன்னேன். பிரணீத்ன்ற பேர் நானாக குறிப்பிட்ட பேர். இந்த கதையில் எந்த பேய்களையும் நம்ம ஓட்டுற மாதிரியும் ஒரு கட்டத்தில் நம்மளோட குலதெய்வமோ ஏதோ ஒரு கடவுளோ நம்மளை வந்து காப்பாற்றுற மாதிரியும் இல்லாமல் இந்த கதை என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போக வச்சது காரணம் இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதுக்கப்புறம் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் விட்டது ரொம்ப நல்லது, அவரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அமானுஷம் நிறைந்த உண்மை கதைகளை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.